வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு விம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பிரதமர் மோடி சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவசபாபதி. பிரதமர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியை போய் பார்த்தாரு. அங்க கிட்டத்தட்ட அவருடைய பயண நேரம் 15 நிமிடங்களா இருந்தது. கிட்டத்தட்ட 50 நிமிடம் வரைக்கும் அந்த சூரல்மலையில இடிந்து பாறைகளாக உருண்டு வந்திருந்த அந்த பகுதியில நடந்தே போய், அதாவது 600 மீட்டர் நடந்தே போய் பார்த்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அட்டமலை முண்டக்கைக்கு போற பாலங்கள், தகர்ந்த பாலத்தை போடப்பட்டிருக்க ராணுவத்தால் போடப்பட்ட பெய்லி பாலம், அதுலயும் நடந்து போய் பார்த்துட்டு அதிகாரிகிட்ட என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, இந்த விபத்து பற்றி விவரங்கள் எல்லாம் கேட்டு மேற்பாடியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பள்ளியில் இருக்கிற முகாமுக்கு முகாமில் சிகிச்சை பெற்று, அதாவது முகாமில் தற்பொழுது தங்கி இருக்கிறவங்ககிட்ட அவங்கள்ட்ட விவரம் கேட்டு விபத்து நடந்ததை பற்றியும் அவங்களுக்கு ஆறுதல் புரியும். அங்கிருந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரம்ல விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டாரு. அந்த விம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இந்த விபத்துல சிக்கினவங்கள 50 பேர் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இதுல முக்கியமா ஒரு 4 பேரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா பெண் டாக்டர் ஸ்ருதி, அவங்க ஒரிஷாவிலிருந்து வந்திருந்தவங்க. அவங்களோட தோழியும் அவங்க கணவரும் வந்திருந்தாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ருதியினுடைய கணவரும் டாக்டர், அவரும் அவருடைய தோழியினுடைய கணவரும் டாக்டர். இவங்க 2 பேரையுமே காணவில்லை, அவங்கள சந்திச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா தாய் தந்தையரை இழந்த சிறுமி அவந்திகா, அவங்களையும் சந்திச்சிருக்காரு. 2.5 வயது மகனையும் தாயையும் இழந்த அனில், அவங்களையும் சந்திச்சிருக்காரு. அதே போல சேற்றுக்குள் புதைந்த அருணையும் சந்திச்சு இவங்களுக்கு எல்லாமே ஆறுதல் கூறியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கப்படணும், 2வது தங்களுக்கு ஒரு இருப்பிடம் வேணும் அப்படிங்கறத பல கோரிக்கைகளை பிரதமர்கிட்ட வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டாக்டர்கள்ட்ட ஆலோசனை செய்து உரிய சிகிச்சை இவங்களுக்கு கொடுக்கப்படணும். இவங்க மனதளவுல எந்த விதமான பாதிப்பும் இவங்களுக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது, அதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்திச்ச பின் அங்கிருந்து பாத்தீங்கன்னா கல்பேட்டாவில் இருக்கிற சிவில் ஸ்டேஷன்ங்கிற கலெக்டர் அலுவலகத்துக்கு அதிகாரிகளுடனும் கேரள அமைச்சர்களுடன் முதலமைச்சருடன் இந்த நிலச்சரிவு பற்றி ஆலோசனை செய்வதற்காகவும் இதற்கான இழப்பீடு என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, பிரதமர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த நிவாரணத்தை வழங்குறதுக்காகவும் தற்பொழுது கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்காக சாலை மார்க்கமா பிரதமர் கல்பேட்டா சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.